இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் பேயை தான் காமிக்கிறாங்க. அவள் பயந்து போய் கண்ணை முழிச்சதுமே அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அவங்க சிஸ்டர் விவி, உனக்கு என்னாச்சு, ஏன் நீ பயந்து போயிருக்க, வெட்டிங் டே எதுவுமே இப்படிலாம் இருப்பாங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவளுக்கு பாஸ்டில் நடந்த விஷயம் ஞாபகம் வருது. ஸோ அவளோட வெட்டிங் டே எதுவுமா அவளோட ஹஸ்பண்ட் ஜி அங்கே நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் விவியை அங்கே ஒரு ரூம்க்கு அனுப்பிவிட்டு அங்கே ஜுன்னுன்ற ஒரு பர்சனை அனுப்பி விட்ருக்கான். ஸோ அவன்ட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கணுன்றதுக்காக. பட் அங்கே விவி ரொம்பவே அசிங்கப்பட்டு போய் அங்கே சூசைட் பண்ணிவிட்டு இறந்து போயிருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்ப கோவமாயிட்டு அவங்க ஹஸ்பண்ட் ஜீட்டை நீ ஏன் இப்படி பண்ணேன்னு சொன்னால் அவங்க டோட்டல் குடும்பமே அவளுக்கு சப்போர்ட் பண்ணாமல் அவளை ரொம்ப இன்சல்ட் தான் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இவள் ரொம்ப கவலையாயிட்டு தன்னோட சிஸ்டர் ஃபோட்டோவை எடுத்துகிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே போகும்போது அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிருக்கா. இப்போ திரும்ப ரீபான் ஆகி வந்திருக்கா. ஸோ அவளுக்கு ரியலைஸ் ஆகிக்கிறது, இந்த டைம் போன டைம் நடந்த மாதிரி என் சிஸ்டருக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் வேமா அவளை கூட்டிகிட்டு போயிட்டு காருக்குள்ளே நீ ஏறு, நீ அங்கிள்கிட்ட போனதுமே எனக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுன்னு சொன்னதும் சிஸ்டர் நீ என்ன பேசிகிட்டு இருக்க, என்னாச்சின்னு சொன்னதும் நான் சொன்னதை மட்டும் நீ பண்ணுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. ஸோ அப்போ அங்கே ஹீரோயின் அங்கே உள்ளே வந்ததுமே அந்த சிசி எப்பப்பா நீ வர்ற, உங்களுக்காக நாங்கள் எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்லும்போது அங்கே ஏதோ ரூம்ல இருந்து பொண்ணு கத்துற சவுண்டு கேட்டதுமே ஹீரோயின் பயந்து போயிட்டு என்ன அதுன்னு சொன்னதும் இல்லை அங்கே உன்னோட சிஸ்டர் விவி கூட சேர்ந்து அங்கே ஜூன் கொஞ்சம் செலிப்ரேஷன் பண்ணுறாரு, பண்ணிட்டு போட்டுமே என்ன இருக்குது, இதனால் நம்ம ஜீக்கு இதனால் ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அவர் கொடுக்குறேன்னு சொன்னாருன்னு சொன்னதும் ஹீரோயின் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு நான் இப்போ தானே அவளை அனுப்பிவிட்டு வந்தேன், அதுக்குள்ளே எப்படி அவள் திரும்ப வந்தான்னு சொல்லிட்டு காப்பாற்ற ட்ரை பண்ணா, நீ என்ன வேலை பண்ணிட்டுருக்க, கொஞ்ச நேரத்தில் என்ன ஆக போகுது, உன் சிஸ்டர் இதை கூட பண்ண மாட்டாளான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒரு வருங்கால ஹஸ்பண்டுக்காக நீ இதை கூட பண்ண மாட்டியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் அந்த ஜீட்டை கோவப்பட்டா. அவன் ரொம்ப கோவமாயிட்டு என்ன இப்போ குறைச்சலாயிடுச்சின்னு சொல்லிட்டு விட்டங்க சண்டை போட்டதுமே என்ன மனுஷங்க நீங்கள் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சு நீங்கள் இப்படிலாம் ஹாப்பியாக இருக்கணுமான்னு சொல்லி கேட்குறா. ஸோ அப்போ அங்கே மதர் இல்லாவுமே உனக்கு என்ன தைரியம் இருக்குது நீ இப்படிலாம் பேசுகிறதுக்கு, உன்னால் ஏதாச்சும் பிரோஜனம் இருக்கா, ஏதாச்சும் எங்களுக்கு ஆகட்டுமேன்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயின் உங்களுக்குலாம் வெக்கமா இல்லையா, இப்போ அங்கே உள்ள என் சிஸ்டர் இருக்கிற இடத்துல உங்கள் பொண்ணு மியா இருந்தால் நீங்கள் இப்படி தான் பேசுவீங்களான்னு சொன்னதும் நீங்கள் என்ன தைரியம் தான் நீ உன் சிஸ்டரோட சேர்ந்து என் பொண்ணை நீ கம்பேர் பண்ணுவ, அவள் ஷாவ் குடும்பத்தோட பொண்ணு, கூடிய சீக்கிரம் அவள் மேரேஜ் பண்ணிக்க போகிறா, வெறும் பெரிய பணக்கார வீட்டு பையனை, உன் சிஸ்டர் மாதிரி கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பாங்க அவள் திரும்பவுமே காப்பாற்ற ட்ரை பண்ணதோ அந்த சிசி என்ன இவ புருஷனுக்காக இதை கூட பண்ண மாட்டாளா, இப்போ அந்த ஆள் கோவமாயிட்டு போயிட்டாருன்னா கண்டிப்பாக உனக்கு அவர் எந்த ஹெல்ப்புமே பண்ண மாட்டார். ஸோ நீ இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் தான் இருக்கணும்னு சொன்னதுமே அவன் அங்கே புரிய வைக்க ட்ரை பண்ணுறான். பட் ஹீரோயின் ஆனால் கேட்காம போக பார்த்ததும் அவளோட பேச்சை கேட்டு ஹீரோயினை போட்டு அவன் அடிச்சிடுறான். உன் சிஸ்டரை எதுவும் நாங்கள் பண்ணிட மாட்டோம், ஜஸ்ட்டு கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான், நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேற அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ அப்போங்க ஹீரோயின் உங்களுக்குலாம் சொன்னால் புரியாதாடான்னு ஒயின் பாட்டில் எடுத்து உடச்சிட்டு குத்தி கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு மாற்றிட்டு அவங்க இருந்து போகிறா. பட் ஆனால் அதுக்குள்ளே பின்னாடி அங்கே பிடிச்சி அங்கே ஸ்டாப் பண்ணிடுறாங்க, போக விடாமல் ரூம் பக்கத்தில் கூட. அப்போ அவன் இவ்வளோ ட்ரை பண்ணாலுமே விடாமல் எல்லாருமே நம்ம ஹீரோயினை பற்றி ரொம்ப மோசமாக தப்பாக பேசுகிறாங்க. உனக்கு வருங்கால ஹஸ்பண்டை பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லையான்னு சொல்கிறாங்க. இப்போ ஹீரோயினுக்கு என்ன ஜென்மங்க இதுங்க, அங்கே ஒரு பொண்ணு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தா இதுங்க இப்படிலாம் பேசுதுங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. அப்போ மேரேஜுக்கு இவ்வளோலாம் போய் சூஸ் பண்ணதுக்கு சிசிஏ பண்ணியிருந்தால் நிறைய டவுரியாச்சும் கிடைச்சது இருக்கும், எதுக்காக இவர் போய் இப்படிலாம் மேரேஜ் பண்ண போகிறாரான்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு அங்கே அவங்க சிஸ்டர் ஃபோட்டோ எடுத்தவங்களோட அங்கிளோட சேர்ந்து அவன் அனுப்பி விடுறா. சேஃபா சேர்ந்துட்டேன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு அப்போ அங்கே உள்ளே இருக்கிறது யாருன்னு சொல்லிட்டு அவளுக்கு அப்போ அங்கே ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஸோ போன ஜென்மத்தில் அந்த மியா ஹீரோயினை போட்டு அடிச்சுட்டு உன் சிஸ்டர் சூசைட் பண்ணியே செத்து போயிட்டாருன்னா அதுக்கு என்னோட பிரதர் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கா. ஸோ அப்படின்னா உள்ளே இருக்குது மியாவான்னு சொல்லிட்டு அவளுக்கு ஷாக் ஆகி போயிட்டு என்னதாக இருந்தாலும் ஒரு பொண்ணு அவளுக்கு இப்படி நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உள்ளே இருக்கிறது என் சிஸ்டர் கிடையாது ஓ சிஸ்டர் தான், ப்ளீஸ் நீ ஃபஸ்ட்டு போய் காப்பாற்றுன்னு சொன்னதுமே நீ என்ன தெரியும் தான் என் பொண்ணை பற்றி இப்படி பேசுவேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அங்கே ரொம்ப கோவப்படுறாங்க. என் பொண்ணுக்கு சாவுமா விடுற அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அங்கே ஹீரோயின் கண்டிப்பாக நீ இப்போ கதவை ஓப்பன் பண்ணி உன் சிஸ்டரை காப்பாற்றலைன்னு வச்சுக்கோ, வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய ரிக்ரெட் பண்ணுவேன்னு சொன்னதும் அவனுக்கு அதை கேட்டுட்டு ஒரு பக்கம் பயமாயிருது, ஒருவேளை சிஸ்டர் இருப்பாளோன்னு சொல்லிட்டு கதவை ஓப்பன் பண்ண அவன் போக பார்க்குறான். அப்போங்க அந்த சிசி நீ என்ன பேசிகிட்டு இருக்கா, அவங்களே அவங்க பிரதரோட சேர்ந்து போயிட்டா, அவங்க கண்டிப்பாக உள்ளே இல்லை, இவங்க சிஸ்டரை காப்பாற்றணுன்றதுக்காக உன்னை கதவை திறக்க வைக்கிறதுக்காக போய் சொல்கிறான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க அம்மா அங்கே கோவமாகி போயிட்டு இவ எப்பயுமே இப்படி தான் சொல்லிட்டு ரொம்ப திட்டாங்க, அசிங்கப்படுத்துறதுக்காக ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டுட்டு இருக்காங்க.
கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் எனக்கு என்னப்பா இருந்துட்டு போட்டு பரவாயில்ல, நீ வந்துட்டு கண்டிப்பாக அதுக்கப்புறம் ரிக்ரெட் பண்ணு, எனக்கு என்ன பிரச்சனை இருக்குது, என் சிஸ்டர் சேஃபாக தான் இருக்கான்னு சொன்னதும் அப்போ அந்த சிசி நீ இப்போ கதவை போய் திறந்தேன்னா அவர் கோவமாயிட்டு கண்டிப்பாக உனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்க மாட்டார், நீ கதவை தர பரவாயில்ல, ஆனால் நீ வந்துட்டு மேரேஜ் பேசாமல் என்ன பண்ணிக்கோ, நான் வந்துட்டு உனக்கு ஏகப்பட்டது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்து கொடுப்பேன்னு அவன் சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோயின் கோவமாயிட்டு என்ன வெக்கம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்க, நானும் அவனை எவ்வளோ வருஷமாக லவ் பண்ணிட்டு இருக்கோம், நீ எப்படி நடுவில் வருவன்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறா. சொல்கிறா நீ இத்தனை வருஷமாக இவனை லவ் பண்ணியிருக்கா, அதுக்கு வேணா காம்பன்சேஷன் வந்துட்டு நான் 20,000 நீ வாங்கி கொடுத்துட்றேன், அதை வாங்கிட்டு போன்னு சொன்னதுமே அவனுமே ஆமாம் சரி நீ வாங்கிட்டு வேணா காசு வேணா போயிட்டேன்னு சொன்னதோ ஹீரோயின் எவ்வளோ இவ்வளான ஒரு பர்சனாக இருக்கான், இவனை போய் நான் லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கோவமாயிடுச்சுக்கு. உடனே அவங்க அம்மா இந்த பிரேஸ்லெட் வச்சுக்கோமா, நீ தான் என்னோட மருமகன் சொல்லிட்டு அந்த சிசிட்ட சொல்கிறாங்க. ஸோ அங்கே அந்த முட்டாள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுமே எல்லாருமே சேர்ந்து அங்கே சியரப் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்பவே அங்கே வந்துட்டு சந்தோஷமாக இருது எல்லாருக்குமே. அப்போ அங்கே ஹீரோயின் சரி போங்கடா எனக்கு என்ன, என் சிஸ்டர் சேஃபாக தான் இருக்கா, நான் இப்போ வந்துட்டு ரிலாக்ஸாக போகிறேன்னு சொல்லிட்டு போகிறா, பட் இருந்தாலும் அது ஒரு ஹியூமன், அவளுமே கஷ்டப்படுவாளேன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கே கதவை திறக்க பார்த்ததும் அப்போ அங்கே பார்த்தே இல்லை இவ ட்ரிக்கை யூஸ் பண்ணி தங்கச்சியை காப்பாற்ற தான் ட்ரை பண்ணியிருக்கா, இவ கண்டிப்பாக வந்துட்டு நடிக்கிறான்னு சொன்னதும் ஹீரோயின் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணா, அதுக்கு விரும்பலை ஹீரோயின். இதுக்கப்புறம் உங்கள் தலையெழுத்து யார் மாற்ற முடியும்னு சொல்கிறாங்க. அந்த அதை பார்த்துட்டு அங்கே எல்லாரும் நீங்கள் என்ன ஹாப்பியாக இருந்தீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது உன் பொண்டாட்டி எதுக்குப்பா இப்படி கத்திட்டே இருக்காங்கன்னு சொன்னதும் இல்லை நீங்கள் போங்க நாங்கள் வந்துட்டு உங்கள் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அவன் அந்த ஆளை அனுப்பி விடுறான். அப்போ அங்கே வந்துட்டு ஒரு வெயிட் வந்துட்டு மெடிசன் கொடுக்குறாங்க. அந்த மெடிசனை கொண்டு வந்தது எதுக்காக இதுன்னு சொல்லிட்டு கேட்டதும் எல்லாம் உன் சிஸ்டருக்கு தான் அப்படின்றத சொன்னதும் அவங்க அம்மா கோவமாயிட்டு நீ எப்போ பார்த்தாலும் என் பொண்ணை பற்றி இப்படியா பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு ஹீரோயின் அடுத்தவங்க பொண்ணு இல்லை உன் பொண்ணு உனக்கு பொண்ணான்னு சொல்லிட்டு அவங்க எதுவும் பெருசாக ரியாக்ட் பண்ணலை. வேமாங்க வந்துட்டு ரூம்குள்ளே எல்லாரும் போனதுமே அப்போ அவன் அங்கே போய் உட்காந்துட்டு என்ன வந்துட்டு ஒரு நாள் நைட் தானே அதனால் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது, நான் உனக்கு இதுக்கு காம்பன்சேஷன் கொடுத்துட்றேன், நீ எந்திரின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கான். பட் வந்துட்டு அங்கே பெட்ஷீட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. உள்ளே பார்த்தா யாரையுமே காணமேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப டவுட்டாகிடுது. இப்போ வந்துட்டு உள்ளே அந்த பொண்ணுமே இல்லைன்னா அவள் எங்கே போயிருப்பா, அப்போ அங்கே ரூமில் யார் இருந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பொருள் எல்லாமே அங்கே உடஞ்சி கிடக்குமே. இது எவ்வளோ எக்ஸ்பென்சிவான ஹோட்டல், உன் சிஸ்டர் தான் எல்லாத்தையுமே போட்டு உடைச்சிருக்கா, கண்டிப்பாக வந்துட்டு நீ தான் இதுக்கு இப்போ காம்பன்சேஷன் பண்ணணும் அப்படின்றத சொன்னதும் அப்போங்க நான் ஏன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது இந்த ஹோட்டலில் ஒரே ஒரு டோர் தான் இருக்குது, வாஷ்ரூம்குள்ளே வந்துட்டு இப்போ அந்த பொண்ணு இருப்பாளோ ஒருவேளை மயக்கமாக இருக்குமோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கதவை போய் நாக் பண்ணுறா. அதை பார்த்து அந்த மியா உள்ளதாக இருக்கா, பட் அவங்க ஓப்பன் பண்ண மாட்டா. அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப பயமாயிட்டு ஒருவேளை மயக்கம் போட்டு எது விழுந்திருப்பாளான்னு சொல்லிட்டு கதவை உடைக்க போனா நீ என்ன பண்ணிட்டு இருக்க முட்டாள் மாதிரி ஏன் நீ இப்போ பிஹேவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. இது எவ்வளோ எக்ஸ்பென்சிவான ஹோட்டல், கண்டிப்பாக வந்துட்டு உன்னை நாங்கள் சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொன்னதும் என்ன முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, உள்ளே இருக்கவங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, உங்கள் பொண்ணுக்கு ஏதாச்சும் ஆகி போச்சுன்னா உங்களுக்கு பரவாயில்லையான்னு சொன்னதும் அப்போ அங்கே ஹெல்ப்பருக்கு கால் பண்ணி கூப்பிடலான்னு சொல்லிட்டு ஃபோனை பண்ண போனால் டிசி பிடிச்சிட்டு நீ ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை தள்ளி விட்டுறாங்க. அவங்க அம்மாவுமே கோவப்பட்டு அடிக்கிறாங்க. அப்போ அவங்க கையில் அந்த மெடிசன் எல்லாம் கீழே விழுந்ததும் அந்த சிசி அந்த மெடிசன் எல்லாத்தையுமே போட்டு மிதிச்சதுமே என்ன முட்டாள் மாதிரி பண்ணிட்டு இருக்க, அது கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு வேணும்னு சொல்கிறா. ஆனால் வந்துட்டு கேட்க மாட்டாங்க. அவளை போட்டு அங்கே அடிச்சுட்டு அவட்ட அங்கே திமுறா பேசிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்க அங்கிள் அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு. ஃபோன் பண்ணால் அவள் ஏன் ஃபோன் எடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு அப்போ கண்டிப்பாக அவளுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமாக இருக்கும், நீங்கள் வந்துட்டு கார் எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்கள், நம்ம போய் அவளை பார்க்கணுன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஸோ அப்போ அவங்க அம்மாவுக்கு அங்கே கால் வந்துடுது, இப்படி பிக்கப் பண்ணணும் ஆளுங்களை நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டே நான் இப்போ போகிறேன், என் பொண்ணு கண்டிப்பாக வந்துட்டு வந்திருப்பா, அவள் வந்துட்டு எவ்வளோ பணக்கார பையனை லவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே வந்துட்டு போகிறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் இந்த முட்டா பசங்கள்கிட்ட பேசி என்ன ஆக போகுது, உனக்கு எப்படியாச்சும் போய் தொலைகிறானுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஃபைனலாக நான் உனக்கு ஒரு டைம் சொல்கிறேன், ஒழுங்காக கேட்டுக்கோ, நீ மரியாதையோட அங்கே வந்து உள்ளே போய் ஒழுங்காக ஒரு சிஸ்டரை காப்பாற்று, இல்லைன்னா கண்டிப்பாக நீ ரிகரேட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவப்பாட்டு அங்கே வந்துட்டு கிளம்பி போறா. சிசி இவளோட பேச்சை நீ நம்பாத, இவ சிஸ்டரை காப்பாத்த பாவம் துடிச்சிட்டு இருக்கா, அவ நல்லா தான் இருப்பா, அதுக்கு மேல ஓ சிஸ்டர் காலையிலே பாய் ஃப்ரெண்டோட சேர்ந்து போயிட்டா, அவ எப்படி உள்ள இருப்பா, கண்டிப்பா வந்துட்டு இவ ட்ரிக்கை யூஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்றத சொன்னதும் நீ இதுக்கப்புறம் திருந்த மாட்டடா, நீ என்னமாச்சும் பண்ணிட்டு போ, உனக்கு எனக்கு என்ன சொகாசம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க போகும்போது வேற மாறி போச்சு, நம்ம வெட்டிங்க்கு இன்னுமே ஏகப்பட்ட ஒர்க் பண்ணணும், ஸோ நம்ம அந்த வேலையை பார்ப்போம்னு சொல்லும்போது நீ இப்போ எங்கே போயிட்டு இருக்க, வெட்டிங் ட்ரெஸ் உடனே ரெடி பண்ண முடியாது, உன் ட்ரெஸ்ஸை இப்போ கழட்டி கொடு அப்படின்றத சொல்றாங்க. அவன் ஆமான்னு சொல்லிட்டு
இருக்கா, இந்த ட்ரெஸ் போட்டால் நான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பேன்னு சொல்லிட்டு. பட் ஹீரோயின் அவ பாட்டு போனதுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து வம்பு பண்ணி ட்ரெஸ்ஸை பிடுங்கி ஹீரோயின்ட்ட இருந்து அந்த சிசிக்கு கொடுத்ததுமே அவளை பார்த்தாங்க அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டு ரெடி ஆயிடுச்சுக்கா. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்க்க நீ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கன்னு சொன்னதும் அப்போ அந்த ஜீ சொல்கிறான், அவள் இப்போ என்னோட வருங்கால பொண்டாட்டி, யாருமே அவன் மேலே வந்து உங்களோட பார்வையை வைக்கக்கூடாது, இல்லை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்கிறான். வம்பு பண்ணி அவளை வெளியே இழுத்து விடுங்கன்னு சொல்கிறாங்க. வெளியே பார்த்தா நம்ம அங்கிள் விவி எங்கள் ஆர்ட்ஸ் எல்லாமே கூப்பிட்டுட்டு ஹீரோயினை பார்க்குறதுக்காக வர்றாங்க. அவங்க அம்மா அந்த சைடில் போயிட்டு நான் இப்போ என்ன தெரிஞ்ச யாரையோ பார்த்தனா அப்படின்றத சொல்லிட்டு பார்க்குறாங்க. இல்லை நான் இப்போ முக்கியமான பர்சன்ஸை போய் பிக்கப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கண்டுக்காமல் போனதுமே ஹீரோயினை வம்பு பண்ணி அங்கே வந்துட்டு இழுத்து தள்ள போகும்போது பார்த்தா அங்கே லிஃப்ட்டை ஓப்பன் பண்ணதும் நம்ம அவங்க அங்கிளும் சிஸ்டருமே இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாத்தையுமே பிடிச்சிடுறாங்க. என்ன தைரியம் தான் எங்கள் வீட்டு பொண்ணு மேலே கையை வைப்பீங்கன்னு சொல்லிட்டு அப்போ அவங்க அங்கிள் சரி நம்ம இப்போ இங்கே போயிடலாமா, இவனுங்களை வந்து ஒரு வழி பண்ணலான்னு சொன்னதுமே அங்கிள் அந்த பொண்ணு பாவம் அங்கிள், அவளுக்கு ஹார்ட் டிசீஸ் இருக்குது, நம்ம இப்போ அவளை போய் காப்பாற்றணும், அவளுக்கு ஏதாச்சும் ஆகி போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு உனக்கு இவ்வளோ அந்த குடும்பம் பண்ணியிருக்கு, பட் இருந்தாலுமே நீ அந்த பொண்ணை காப்பாற்ற ட்ரை பண்ணுற பாரு, நீ ரொம்ப தங்கமான பொண்ணுன்னு சொல்லிட்டு இந்த 2 முட்டா பசங்களை தான் உன்னை வெளியே தள்ள பார்த்தாங்களான்னு சொன்னதும் ஆமான்னு சொன்னதுமே அவங்க அங்கிள் போட்டு அங்கே அடி வெளுத்து விட்டுறாரு. அப்போ அங்கே அவளோட சேர்ந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ரொம்ப ஹாப்பி அங்கே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம அங்கிள் அங்கே உள்ளே வந்ததுமே அவனை போட்டு ஓங்கி ஒரே பஞ்சு தான். அதை பார்த்துட்டு அவன் அங்கே ரொம்ப பயந்து போயிடுறான். அங்கிள் நீங்களான்னு சொல்லிட்டு பிசி சொல்கிறான், நீங்கள் வந்துட்டு எப்படி வேற ஒருத்தவங்க மேலே கையை வைப்பீங்க, இது எல்லாரும் வாழ்கிற சொசைட்டி, உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, நீங்கள் வந்துட்டு பெரிய ஆளாக இருந்தால் கையை வைப்பீங்களான்னு சொன்னதும் அங்கே வாயை முடிட்டு நீ பேசாமல் இருன்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. உன்னோட சிஸ்டரை காப்பாற்ற தானே அந்த பொண்ணு அவ்வளோ தூரத்துக்கு பாடுபட்டா, வெக்கம் இல்லாதவனே, கொஞ்சம் கூட அசிங்கமே இல்லாமல் நீ வந்துட்டு அந்த பொண்ணை பழிக்கடை ஆக்கியிருக்கியாடா அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, என் சிஸ்டர்லாம் உள்ளே இல்லை அப்படின்றத சொன்னதும் அந்த சிசி சொல்கிறா, காலையிலேயும் உன் சிஸ்டர் அவங்க பாய் ஃப்ரெண்டோட சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு அவள் சுற்றிட்டு இருப்பா, இவங்க வந்துட்டு அந்த பொண்ணை காப்பாற்றணும்னு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அங்கே விவியோட சேர்ந்து வந்துடுறா. யாரை காப்பாற்ற நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் விவி அங்கே பார்த்ததுமே அவனுக்கு எங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. நீ எப்படி இங்கே இருக்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போயிட்டு உள்ளே இருக்கிறது அப்போ நீ இல்லையா, வாஷ்ரூமில் போய் என்ன சிஸ்டர் தான் இருக்காளான்னு சொன்னதும் ஏன் சிஸ்டர் காலையிலே வந்துட்டு என்னை அனுப்பிவிட்டாலே, நான் எப்படி பாத்ரூம்குள்ளே போவேன், எனக்கு என்னமோ உங்கள் சிஸ்டர் தான் இருக்கா போல் அப்படின்றத சொன்னதும் அப்போ அவங்க அங்கிள்மே உன்னோட சிஸ்டரை காப்பாற்ற தாண்டா அவ்வளோ ட்ரை பண்ணா முட்டா பையிலேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப பயமாகி போயிடுது. அங்கே கதவை போய் நாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பட் அங்கே வந்துட்டு அந்த சிசி அப்பயுமே ஒருவேளை உள்ள மியாவே இல்லாமல் கூட இருக்கலாம்ல, அவள் பாய் ஃப்ரெண்டோட சேர்ந்து போயிருப்பான்னு சொல்லும்போது அங்கே அவன் கதவை எப்படியோ உடச்சிட்டு அங்கே உள்ளே போயிடுறான். பார்த்தாங்க மியா வந்து பாத்ரப்பில் அங்கே அடிபட்டு போய் மயக்கமாயி கிடக்கா. இப்போ மியான்னு சொல்லிட்டு அவன் எழுப்பும்போது நீ எதுக்காக பிரதர் என்னை காப்பாற்ற வரலன்னு அவள் சொல்கிறா. அதை பார்த்துட்டு அங்கே அவனுக்கு ரொம்ப அழுக வர ஆரம்பிச்சிருது. ஏன்னா ஹீரோயின் எவ்வளோ சொன்னா, ப்ளீஸ் நான் சொல்கிறத கேளு, உன் சிஸ்டர் தான் உள்ளே இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அவள் பேச்சை கேட்டு நாசமாக போயிட்டோமே, நம்ம சிஸ்டர் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்பாங்க கோவம் ஆகிட்டு அந்த சிசியை போட்டு அவன் அடிக்க ஆரம்பிச்சிடுறான். இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நீதான்னு சொல்லிட்டு எனக்கு என்ன தெரியும் உன் சிஸ்டர் உள்ளே இருக்கான்னு, நீ வந்துட்டு என்ன தைரியத்தில் என் மேலே கையை வைப்பன்னு சொன்னதும் நீ தான் என் குடும்பத்தவே கெடுத்துட்ட, உன்னால் என் குடும்பமே நாசமாக போச்சின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவம் ஆயிடுச்சுக்கான். கண்டிப்பாக நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், நீ ஒரு பேட் லக் அப்படின்றத சொல்கிறான். ஸோ இவங்க அடித்து இப்போ சண்டை போடுற எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினும் அவங்க அங்கிளுமே. அந்த மியா பார்த்தா திரும்ப அங்கே மயக்கமானதுமே இவே உடனே அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட ப்ளீஸ் நீ தயவு செஞ்சு வந்துட்டு அந்த ஹெல்ப் பண்ண, அந்த ஹார்ட் டிசீஸ் மாத்திரை வச்சுருந்தே இல்லைன்னு சொன்னதுமே என்னப்பா பேசிகிட்டு இருக்கா, அதை தான் இவன் ட்ரெஸ் ட்ரை பண்ணிட்டாலே திரும்ப போய் ரெடி பண்ண முடியும்னு சொன்னதும் பயந்து போயிட்டு அவன் அங்கே வந்து திரும்ப அங்கே எமர்ஜென்சிக்கு கால் பண்ணி மெடிசன் எல்லாமே கொண்டு வர சொல்லிட்டு இருக்கான். திரும்பவுமே இவ கூட அடிச்சங்க சண்டை வந்துட்டுருக்கு. கீழே பார்த்தா அவங்க அம்மா ரிலேட்டிவ்ஸ்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு ரொம்ப பெருமைப்பட்டுட்டு இருக்காங்க. என் பிள்ளைக்கு வந்துட்டு இங்கே கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு யூஸ்மே வாவ் ரொம்ப சூப்பராக இருக்குப்பா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசும்போது அப்போங்க அந்த ஜூன் வந்துடுறான். எதுக்காக கல்யாணம் இவ்வளோ லேட் ஆகிட்டுருக்குன்னு சொன்னதும் இல்லை இந்த பிரைடு வந்துட்டு சரியில்லை, ஸோ இப்போ பிரைடை வந்து மாற்றியாச்சு, அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகிட்டுருக்குன்னு சொன்னதும் யார் பொண்ணுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது சிசி தான் சொன்னதும் வாவ் அவங்களா ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டு, ஏன்னா இவனுக்கு வந்து மாமா வேலை பார்க்குறா இல்லையா, அதனால் வந்துட்டு அவன் ரொம்ப அப்படியே பாராட்டி பேசிகிட்டு இருக்கான். நேரத்தில் பார்த்தா அங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து ஆம்புலன்ஸ் ஆளுங்க எல்லாருமே வந்துடுறாங்க. இப்போ எதுக்காக நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது பேஷண்ட் மேலே அங்கே ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, அவங்கள காப்பாற்றணும்னு சொன்னதுமே அது என்னோட ரூமு, வெளியே தெரிஞ்சா என்னோட ரெப்புடேஷன் கெட்டு போகும், மேலே அவங்கள போகக்கூடாதுன்னு சொன்னதுமே அப்போ நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாங்க வந்துட்டு மேலெல்லாம் யாரும் சீரியஸாக கிடையாது, நீங்கள் கிளம்புங்கன்னு சொன்னதும் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இப்போ தான் கால் வந்துச்சு, எங்களை விடுங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ அங்கே அதை கேட்டுட்டு அந்த பர்சன் அங்கே ரொம்ப கோவப்படுறான். நான் தான்
சொல்லிட்டு இருக்கேன்ல, அது என்னோட ரூம் தான், அங்கே வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு அவங்களுமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ அங்கே அவனை பார்த்தா ரொம்ப கோவமாயிட்டு, என்ன உங்கள்கிட்ட நான் ஃபோன் பண்ணி சொல்லி இவ்வளோ டைம் ஆயிடுச்சு, நீங்கள் என்ன காப்பாற்ற வராமல் இருக்கீங்க, பேஷண்ட்டுக்கு வந்து ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் வாங்கன்னு சொன்னதுமே அவங்க நாங்கள் என்ன சார் பண்ணுவோம், அங்கே வந்துட்டு இருந்தவங்க அங்கே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, நாங்கள் திரும்ப போகிறோம்னு சொன்னதும் ஐயோ அவங்க போய் சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் வாங்க அவங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னதும் இந்த டீம்மே திரும்ப அங்கே காப்பாற்ற வந்ததுமே அப்போ அங்கே அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, நாங்கள் அவ்வளோ சொல்லி நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்கன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு அங்கே வந்துட்டு சண்டை போடுறான். கேட்டுட்டு அவங்க உங்களுக்குலாம் அசிங்கமா இல்லையா, உங்கள் பையனுக்கு கல்யாணம்னா மேலே வந்துட்டு டீம் போகிறதுல என்ன பிரச்சனை இருக்குது, இதனால் வந்து உங்கள் பையனோட ரெப்புடேஷன் எந்த விதத்தில் கேட்டு போக போகுது, அதுக்கு மேலே ஒரு மனுஷன் உயிரை விட கல்யாணம் ரொம்ப முக்கியமாக, தள்ளுமான்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு மேலே போக ட்ரை பண்ணால் அந்த ஜூனியரோட ரெப்புடேஷன் கெட்டு போகும், நீங்கள் இப்போ ஸ்டாப் பண்ணலைன்னா நான் வந்து உங்களுக்கு காசு எதுவும் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த லேடி அங்கே வந்து அவங்க எல்லாரையும் வச்சு ஆளை வச்சு பிடிக்க சொல்லிட்டு பிக்சர் மேலே ஏறி வேற உட்காந்துக்கிறாங்க. பட் அவங்க வந்துட்டு எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இவனை பார்த்தா ஃபோனை பண்ணி அங்கே வந்து சண்டை போடுறான், என் சிஸ்டர் வந்து உயிருக்கு போகிறான்னா எதுக்காக இவ்வளோ நேரம் ஆக்கிட்டு இருக்கீங்கன்னு, சார் நாங்கள் மேலே வர விடாமல் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க சார்ன்னு சொன்னதுமே அந்த லேடி யாரும் நீங்கள் ஃபோனை கொடுங்கன்னு சொன்னால் அவங்க அம்மா வந்துட்டு பையன் தெரியாமல் அப்படியெல்லாம் விட முடியாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக வாய்க்கிலேயே பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே அவனே நானே இப்போ வரேன்னு சொல்லிட்டு கிளம்புனா இந்த சிசியும் பின்னாடியே போயிட்டுருக்கா. இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு விவி கேட்டதும் இப்போ நம்ம வேலை எல்லாமே ஃபினிஷ் ஆயிடுச்சு, இப்போ டீம் இங்கே வந்து அந்த பொண்ணை காப்பாற்றிக்கிறட்டும், நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்றத சொல்கிறா. என்ன நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கம்மான்னு சொன்னதும் மேலே ரூமுக்கு போய் அந்த விவியை காப்பாற்ற தாண்டா துடிச்சிட்டு இருக்காங்க, நான் வந்துட்டு உன் கல்யாணம் முடியாமல் அனுப்ப மாட்டேன் ஸ்டாப் பண்ணிட்டேன்னு சொன்னதும் அம்மா என்ன முட்டாளாகிட்டீங்களா, உள்ள மேலே இருக்கிறது நம்மளோட சிஸ்டர் தான்மா, அவள் வந்துட்டு எல்லாமே உண்மைதான் சொல்லியிருக்கான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அந்த லேடிக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. இவங்க டைம் பார்த்து வேமா அந்த பொண்ணை காப்பாற்றி எங்கள் வெளியே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு மியா தயவு செஞ்சு எந்திரின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாங்க பயங்கரமாக கத்துனதுமே அப்பாங்க என் சிஸ்டர் இப்போ நல்லா தானே இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் எவ்வளோ வந்துட்டு ஸ்டாப் சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணா அது மட்டும் தான் ஞாபகம் வருது. பட் ஆனால் அவங்க வந்துட்டு அந்த பேச்சையும் கேட்கல, அங்கே ஸ்ட்ரெச்சரையும் போக விடாமல் எல்லாத்தையும் கெடுத்தது மட்டும் ஞாபகம் வந்துட்டுருக்கு. சார் நாங்கள் வந்துட்டு வந்த டயத்துக்கு காப்பாற்றி இந்த பொண்ணை கொண்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அந்த லேடிக்கு ரொம்ப ஷாக்காகி போயிட்டு அவங்க மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அதை பார்த்துட்டு இவே அவங்க அம்மாவுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு வேமா அங்கே காப்பாற்ற போயிட்டுருக்கான். ஸோ அப்போ நம்ம ஹீரோயின்ட்ட அவங்க சிஸ்டர் சொல்கிறான், அவன் மட்டும் இவ்வளோ பேசன்னு முதவே தெரிஞ்சிருந்தா அவனை ஒரு வழி பண்ணியிருக்கலாம் சிஸ்டர், நீங்கள் எதுக்காக அப்படியே விட்டீங்க அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. அவர் கூட சொன்னார் அவனை பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா அங்கேவே அவனை போட்டு பொழந்து விட்டுருப்பார் அப்படின்றத சொல்கிறாங்க. அவங்க பண்ண பாவத்துக்கு தான் அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கிடச்சிருச்சு, நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு அவர் கேட்குறா. சொல்கிறாரு என் பையன் வரதா சொன்னால் ஏர்போர்ட்லேருந்து வந்திருக்கணுமே, ஏன் வரலன்னு சொல்லும்போது பார்த்தா கொஞ்ச நேரத்தில் ஹான்மே வந்துடுறான். அப்போ அங்கே அவனை பார்த்துட்டு என்னப்பா சின்ன பையனா பார்த்தது இப்போ மேனாக மாறிட்டேன்னு சொல்லிட்டு ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அவனுமே சிரிச்சிட்டு இருக்கான். சப்ரட்லரில் இருந்த என்ன திடீர்னு நீங்கள் வந்திருக்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது நான் மேரேஜ் பண்ண போகிறேன்னு சொன்னதும் என்னது மேரேஜ் பண்ண போறியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அவங்க அங்கிள்மே ஆமாம்மா அவனுக்கு வந்து ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, அவன் கூட சேர்ந்து அவன் என்கேஜ்மெண்ட்மே பண்ணிக்கிட்டான், மேரேஜ் பண்ண போகிறான்னு சொன்னதும் பொண்ணு யார் நாங்கள் பார்க்கலாமான்னு சொல்லிட்டுங்க கேட்கும்போது அவன் இந்தார் காலே பொண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஃபோனை காமிக்கிறான். ஃபோனை பார்த்தா இவங்களோட ஃபோட்டோ இருக்குது. அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக்காகி போயிட்டு என்ன பொண்ணு இதா அப்படின்றத சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. பிறகு ஹாஸ்பிட்டல் பார்த்தா அதை சிசி அவங்க அம்மா போட்டு பயங்கரமாக அடிச்சிட்ருக்காங்க. இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நீ தான் ஆரம்பத்துலேருந்தே கெடுத்து எங்களை ஏற்றி விட்டு நாசமாக்கிட்டே எங்கள் பொண்ணு கடைசியில் என்னை விட்டு போயிட்டாளேன்னு சொல்லிட்டு கதறாங்க. அப்பாங்க அவன் நான் என்ன இதில் தப்பு பண்ணேன், உங்களுக்கு உள்ளே இருந்தது தெரியுமா, அதே மாதிரி தான் நானுமே வந்துட்டு அந்த பொண்ணு இருக்கா அவள் வந்து நான் பொய் சொல்கிறான்னு தான் நினச்சேன், நீங்கள் இப்போ எதுக்காக இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்பாங்க அவங்க ரொம்ப கோவமாயிட்டு போட்டு அடிக்கிறாங்க. அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டுருக்கு. இவனை பார்த்தா அங்கே பக்கத்தில் அப்படியே ரொம்ப ரிக்ரெட் பண்ணிகிட்ருக்கான். அவன் சொன்னதை கேட்டிருந்தா இப்படி நடந்திருக்காதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அங்கே டாக்டர் வந்துட்டு மியா எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதும் அவ்வளோதான் டென்ஷன் ஆகி போயிட்டு பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு என் தங்கச்சியை பற்றி பேசுகிறியா, என்னோட பொண்ணை பற்றி பேசுகிறியான்னு சொல்லிட்டு போட்டு அடிக்கிறாங்க. அப்பாங்க டாக்டர் சொல்கிறாரு பேஷண்டோட நிலைமை கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருக்குது, அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி ஹார்ட் டிசீஸ் வேறு இருக்குது, அவளை ரொம்ப ஹரஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப மோசமாக அவள் இருக்கான்னு சொல்லிட்டு போனதும் அங்கே அப்பா அவன் ரொம்ப உடஞ்சி போய் உட்காந்துருந்தான். இவன் போயிட்டு நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா அவள் வந்துட்டு நல்லா இருவா, நான் உனக்கு எப்பயும் பக்கத்தில் துணையாக இருப்பேன்னு சொன்னதும் எவ்வளோ தைரியம் இருக்குது பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இன்னும் துணையாக இருப்பேன் நான் பேசிகிட்டு இருக்கேன், நான் உன்னை இன்றைக்கி சும்மா மட்டும் விட மாட்டேன், ஒன்னால தான் இத்தனை பிரச்சனை, நான் இப்போவே போலீஸில் கேஸ் கொடுக்குறேன் உன் மேலே
மேலே அந்த ஜுன்னையுமே பிடிச்சி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. நீ அப்படிலாம் பண்ணக்கூடாது, ஏன் பங்கலையான்னு சொல்லிட்டு அவ கேட்டதுமே நீ என்ன சொன்ன, அந்த ஆளுக்கு வந்து வெட்டிங் டே அதுமா இந்த மாதிரி ப்ளே பண்ணுறது பிடிக்கும்னு சொன்னேன். அந்த ஆள் ரொம்ப மோசமானவன் கிடையாது, அங்கே வந்துட்டு லைட்டாக ஏதாச்சும் தான் பண்ணுவான்னு சொன்னேன். ஆனால் நீ இப்படிலாம் வந்துட்டு அவன் மோசமானவன் தெரிஞ்சே நீ வந்துட்டு அனுப்பி விட்ருக்கியா, நான் கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்கிறான். பட் மானங்கட்டவன் அடுத்தவங்க சிஸ்டரை வந்துட்டு உள்ளே அனுப்புவானா, இவன் சிஸ்டருக்கு ஆனதுமே அப்படியே துடிச்சிட்டு இருக்கான். அப்போ அங்கே வந்துட்டு போலீஸுக்கு கால் பண்ண போனால் அப்போ டாக்டர் அங்கே வந்துடுறாரு. பேஷண்ட் இப்போ வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக தான் இருக்காங்க, நீங்கள் வந்து பார்க்கலான்னு சொல்கிறாரு. சரி, அம்மாவையும் போட்டு அடிக்கிறா, நீங்கள் எதுக்காக என்னை காப்பாற்ற வரல, நான் எவ்வளோ உங்களை வந்து காப்பாற்றுறதுக்கு கத்திட்டு இருந்தேன் தெரியுமா, நீங்கள் ஒரு தடவை கூட என்னை காப்பாற்ற வரலன்னு சொல்லிட்டு அவள் கோவப்படுறா. அப்போ அவங்க சரிம்மா நீ வந்துட்டு எப்படி அந்த ரூமில் போய் மாட்டிக்கிட்டேன்னு சொன்னதும் வந்து அங்கே லிப்ஸ்டிக் போட்டுட்டு போகலான்னு போனேன். பட் அந்த பர்சன் வந்ததுமே நான் ஹரஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். நான் எவ்வளோ கத்தியுமே வந்துட்டு நீங்கள் காப்பாற்ற வரல, என்னோட வாழ்க்கையே வந்து ட்ரெஸ்ட்ராய் ஆயிடுச்சு அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே என் பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு எவ்வளோ ரிச்சான பர்சன் தெரியுமா, நான் அவனை போய் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன், நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. வேற யாரும் கிடையாது, பாய் ஃப்ரெண்ட் நம்ம ஹான் தான். அப்போ அங்கே நடந்த எல்லாத்தையுமே அங்கே ஹான்ட்ட சொல்கிறாங்க. அதெல்லாமே கேட்டுட்டு என்ன தைரியம் இருக்கா அந்த குடும்பத்துக்கு. அப்போ அந்த மியாவுமே கூட சேர்ந்து கூட்டுக்கலவனைத்தனம் பண்ணியிருக்காளா, அவளை மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு தேவை கிடையாது, நான் பிரேக்கப் பண்ணிடுறேன் அவளை அப்படின்றத சொல்கிறான். என்னோட திங்ஸ் எல்லாம் சிலது அங்கே வீட்டில் இருக்குது, நான் எடுக்கணும்னு சொன்னதும் நாளைக்கு தனியாக நீ போகாத நானுமே வரேன்னு அங்கிள் சொல்கிறாரு. இப்போ ஹீரோயின் நம்ம குடும்பம் எல்லாமே திரும்ப ஒன்று சேர்ந்துருக்கும், நம்ம எல்லாருமே வெளியே டின்னர் சாப்பிட போகலான்னு நினைக்கிறேன்னு சொல்கிறா. ஸோ ஹாப்பியாயிட்டு எல்லாருமே ஓகேன்னு சொல்கிறாங்க. பிறகு இவங்க காரில் போயிட்டு இருக்கும்போது ஹான்க்கு அவள் கால் பண்ண ட்ரை பண்ணா, அவன் ஃபோனை அட்டன் பண்ண மாட்டான். பாருங்க அவன் வந்துட்டு என்னை இக்னோர் பண்ணிட்டு இருக்கான், இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் சொன்னதுமே அவன் வந்துட்டு எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன், கொஞ்சம் பிஸியாக இருப்பாம்மா, நீ கவலைப்படாத ஃபோன் எடுப்பான்னு சொன்னதும் அவளும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கா. போகணும் காரை நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டு வெளியேறினா. அந்த இடத்துல பார்த்தா ஹீரோயின் அங்கே ஒரு பர்சனோட இருக்கிறத பார்த்துட்டு இவ உடனே ஃபோட்டோ எடுத்துட்டு ஏதோ ஒரு ஓல்டு மேன் கூட சுற்றுலான்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே வந்துட்டு இருக்கிறது நம்ம ஹான் தான். அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஜெலஸ் ஆகி போயிட்டு அவங்க அம்மாட்ட வந்துட்டு இப்படி வந்து தன்னோட பாய் ஃப்ரெண்டை செடியூஸ் பண்ணி பறிக்க பார்க்குறான்னு சொன்னதுமே நீ கவலைப்படாத, அவளை ஒரு வாடி பண்ணலான்னு சொல்லிட்டு இவங்க கோவப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயின் அதுக்கப்புறம் அந்த ஜீட்டை கால் பண்ணி நான் நாளைக்கு வந்து என்னோட திங்ஸ் எல்லாம் இருக்குது, நான் எடுத்துகிட்டு போக வரேன்னு சொன்னதும் அவனுமே எடுத்துகிட்டு போ அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு இருக்கான். ஸோ அப்போங்க நம்ம ஹான் வந்துட்டு அங்கே லூவை கூப்பிட்டுருக்கான். ஹீரோயின் கொடுத்த இந்த கம்ப்ளைண்ட் கேஸை வந்துட்டு விசாரிக்கிறதுக்காக அவன் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொன்னதுமே கண்டிப்பாக நீங்கள் கவலைப்படாதீங்க, அவங்க பண்ண கிரைம்க்கு வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்து போகிறான். ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி அங்கே வந்துட்டு கிளம்பி போயிடுறாங்க திங்ஸ் எல்லாமே எடுக்கிறதுக்காக. அப்போ அங்கே வந்ததுமே நம்ம ஹீரோயின்ட்ட நீ தான் வந்துட்டு எல்லாத்தையுமே கெடுத்துட்டு இருக்க, என்னோட பாய் ஃப்ரெண்டை வேற நீ செடியூஸ் பண்ண பார்க்குறியா, உன்னோட ரூம்க்கு நான் லிப்ஸ்டிக் எடுத்து போன வாசி தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னதுமே ஹீரோயின் கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிவிட்டு மற்றவங்க மேலே பழிய போட்டுட்ருக்கீங்களா, உங்களுக்குலாம் வெக்கமாலையான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறா. அப்போ அங்கே அதெல்லாமே கேட்டுட்டு அவங்க வந்துட்டு பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன தைரியம் தான் என் பொண்ணு மேலே நீ கையை வைப்பேன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே அவன் நீ இப்போ எதுக்காக வந்திருக்கான்னு சொன்னதும் என்னோட திங்ஸ் எல்லாத்தையுமே நான் எடுத்துகிட்டு போக வந்திருக்கேன், இந்த வீட்டில் இருக்க ஒவ்வொன்றுமே என்னோடது தான், ஏன்னா என்னோட சம்பளத்தை வச்சு தானே உனக்கு வாங்கி கொடுத்தேன், நீ என்ன சம்பாரிச்சிங்க வச்சுருந்தேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க பயங்கரமாக அழுது அங்கே ட்ராமா பண்ணுறாங்க. ஸோ இவனுக்குமே ரியலைஸ் ஆகுது, இவ்வளோ வச்சு தான் இவன் இவ்வளோ தூரத்துக்கு முன்னேறி வந்திருக்கான், கடைசியில் வந்துட்டு மற்றவங்க பேச்சை கேட்டு கடைசியில் நாசமாக போய் உட்காந்துருக்கான். போங்க, இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நீ தான், நீ வந்துட்டு என்னோட பாய் ஃப்ரெண்டையும் செடியூஸ் பண்ணிட்டு கடைசியில் வந்துட்டு எங்ககிட்ட எல்லாத்தையும் பறிக்க பார்க்குறியான்னு சொல்லிட்டு மியா வேற பேசிட்டு இருக்கா. பிறகு நம்ம ஹானை பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு போனால் அவன் இக்னோர் பண்ணிட்டு அங்கே உள்ளே வந்துடுறான். ஸோ வந்த பிறகு தான் அங்கே வந்துட்டு புரியுது ஹான் வந்துட்டு வேற யாரும் கிடையாது, அங்கிளோட பையன், அதனால தான் அவன் இவ்வளோ வேணான்னு சொல்லிட்டான்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அங்கே அந்த மியா சொல்கிறான் நீ வந்துட்டு அவனை செடியூஸும் பண்ணலை, நான் வந்துட்டு லிப்ஸ்டிக் எடுத்த வாசி தான் எனக்கு இப்படியே ஆச்சு, எனக்கு இந்த நிலைமை என்னால் தான் ஆச்சு, செஞ்சு நீ வந்துட்டு எங்களை விட்டு எதுவும் பண்ணிடாத அப்படின்றத சொல்கிறாங்க. தப்புக்கு தான் இப்படி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க போலீஸ் எல்லாமே வந்ததுமே அதை பார்த்துட்டாங்க. எதுக்காக போலீஸ் வந்திருக்காங்கன்னு சொன்னதும் நீங்கள் பண்ண கிரைம்க்கு உங்களை உள்ள தூக்கி போடுறதுக்கு தான், நீங்கள் ஒரு பொண்ணை வந்து அந்த பர்சனுக்கு அனுப்பிவிட பார்ப்பீங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாகறாங்க. அப்போ அவங்க வந்துட்டு பண்ண தப்பெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தயவு செஞ்சு மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு எங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறான். பட் ஹீரோயின் மன்னிக்கிற மாதிரி இல்லை. ஸோ அங்கே வந்துட்டு அரெஸ்ட் பண்ண சொல்லிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி இழுக்க போனால் அந்த
மியா மயக்கமாயிடுறா. அப்போ அங்கே அம்மாவும் பிள்ளையுமே வந்துட்டு அவளை அங்கே காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ரொம்ப மயக்கமாயி போய் கிடக்கவுமே இவங்களுக்கு ரொம்பவே பயமாயிருது. ஸோ அப்போ நம்ம ஹீரோயின்மே இந்த கேஸை நான் என்னென்ன வாங்க மாட்டேன்னு சொல்லிடுறா. இப்படியே 1 மந்த் ஆயிருது. நம்ம லூ அங்கே மீட் பண்ணிட்டு அந்த ஜுன்னு சிசி 2 பேருமே பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு 10 வருஷம் தண்டனை கிடைச்சிருச்சு. அப்புறம் அந்த ஜி அவங்க அம்மாவுக்குமே தெரிஞ்சுமே அதை ஸ்டாப் பண்ணலை. அதனால் அவங்களுக்கு 3 வருஷம் தண்டனை கிடைச்சிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம், அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கு. இன்னும் இந்த கேஸில் சில டீட்டெயில்ஸ் தேவைப்படுது, உங்களை கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்களேன்னு சொன்னதும் கண்டிப்பாக அவளுமே சொல்கிறான். ஸோ பிறகு அங்கே நம்ம ஹீரோயினை லூ தான் கூட்டிகிட்டு வந்து ட்ராப் பண்ணுறாரு. சரி, நான் வந்து எல்லாம் சொல்கிற மாதிரி தான் இருக்கும், பட் இருந்தாலுமே நீங்கள் கேட்டுக்கோங்க. பாஸ்ட்டை வந்து மறந்துட்டு ஃப்யூச்சரில் நீங்கள் மூவ் ஆன் பண்ணுங்கன்னு சொன்னதும் அவளுமே ஓகேன்னு சொல்லிட்டு போகிறா. பிறகு அங்கே நீ எப்படி இருக்கன்னு சொல்லிட்டு அந்த மியாட்ட கேட்டதுமே, நான் உனக்கு இவ்வளோ துரோகம் பண்ணியிருக்கேன், நீ எனக்கு எதுக்காக ஹெல்ப் பண்ணிட்டுருக்க, என் மேலே பரிதாபமான்னு சொன்னதும் அப்படிலாம் எதுவும் கிடையாது, நீயுமே ஒரு பொண்ணுக்கு எப்படி வந்து தப்பு நடக்கிறத நான் பார்த்துட்டு இருக்க முடியும்னு சொன்னதும் அவள் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாங்க, அழுக ஆரம்பிச்சிடுறா. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருன்னு சொன்னதும் மன்னிப்பு மட்டும் உனக்கு எப்பயும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு போயிடுறா. இப்படியே 3 இயர்ஸ் ஆகிடுது. பிறகு பார்த்தா அம்மாவும் பையனுமே அங்கே வந்துட்டு வெளியே வந்துடுறாங்க. மியா அங்கே போயிட்டு 3 இயர்ஸாக வந்துட்டு அவள் ரொம்ப கஷ்டப்பட்டதாங்க சொல்லிட்டு அங்கே பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு போக வந்திருக்கா. அவங்க காலில் விழுந்துட்டு என்னால் தானே வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுமான்னு சொல்லிட்டு அங்கே அழுதுட்ருக்காங்க. ஸோ அப்போங்க நம்ம ஹீரோயினையும் அவங்க சிஸ்டரையும் காமிக்கிறாங்க. லூ வந்துட்டு வந்து கன்ஃபஸ் பண்ணியிருக்காரு, நீ ஏன் சிஸ்டர் வேணான்னு சொல்லிட்டேன்னு சொன்னதும், ஏன்னா ரொம்ப நல்ல மனுஷனாவே, என்னோட பாஸ்ட் வந்துட்டு அவ்வளோ நல்லா இல்லை, என்னோட வாழ்க்கையில் வந்துட்டு அவனுமே கஷ்டப்படுறதை நான் விரும்பலை, என் வாழ்க்கைக்காக அவன் வந்து பண்ணவே போதும், வந்து அவன் வந்து எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே வைக்காமல் இருக்கிறது தான் பெட்ரு, டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான்ப்பா அப்படின்றத சொன்னதுமே அப்போங்க நம்ம லூ வந்துடுறான். அப்படிலாம் எதுவும் கிடையாது, ஒன்றை மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க கொடுத்து தான் வைக்கணும், வாழ்க்கையில் வந்துட்டு சில பேருக்கு வந்து லவ் சக்ஸஸ் ஆகாது, அப்போ அவங்களாமே கல்யாணம் பண்ணிக்காமல் கவலையோட சுற்றிட்டு இருந்தால் எல்லாம் சரியாயிருமா, எல்லாமே வந்துட்டு இதுவுமே கடந்து போகும் அவ்வளோதான் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ அப்போங்க நம்ம வேகமாக ஓடி வந்து பின்னாடி அவனுக்கு பொக்கே கொடுத்ததுமே அவனுமே பொக்கே கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணிட்டு, இந்த டைமாச்சும் நீ என்னை ஏற்றுக்க முயற்சி பண்ணுவியா, என் கூட சேர்ந்து நீ டின்னர் சாப்பிட வரையான்னு சேர்த்தவன் ஆசையாக கேட்குறான். ஸோ ஹீரோயினால் இந்த டைம் மறுக்க முடியல, அவளுமே ஓகேன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் ஆஃப்டர் 1 இயர்க்கு அப்புறம் காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோயின் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அவங்க 2 பேருமே வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது அப்படியே உட்காந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அங்குள் ஹானுமே வர்றாங்கப்பா, வீமி மட்டும் எல்லாத்தையுமே தனியாக பார்க்கணும், அதான் நம்ம சமையலுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு சொன்னதுமே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, வீவி பார்த்துக்குவா, மிச்சப்படி எல்லாத்தையுமே கடையில் ஆர்டர் பண்ணிடலாம், எல்லாரும் ஹாப்பியாக இருக்கலாம், ஓகேவா, நீ வா போகலான்னு சொல்லிட்டு அவன் அங்கே அவளை கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தான். அந்த சைடில் ஒர்க்கர் வந்துட்டு ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஜீ தான். கடைசியில் ஹீரோயினுக்கு பண்ணதுக்கு நடுத்தருக்கே வந்துட்டான். அவன் தன்னை பண்ண பாவத்தை நினச்சி அவன் ரொம்பவே இங்கே ரிக்ரெட் பண்ணிட்டு ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஐஸ்.